ஸோ எஸ், ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இன்ஃப்ளூயன்சஸ் கேம் ஆஸ் வெல் ஒர்க்ஸ். என்னுடைய வேலை இங்கே என்னவோ அதுதான் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸ் உடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். மணி சவுண்ட்ஸ் லைக் அ குட் பர்பஸ் அப்படின்ட்டு நான் சொன்னேன். It can be an entrepreneur, it can be an employee who might be an entrepreneur in future too. So self-discipline, maintaining your timing and focus. If I can add, I'll say consistency. COVID, I say, I mean, COVID has a very huge impact on this entire line of business. If you see, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இவால்வ் ஆகுற விஷயம். ஃபேஷன், அப்புறம் பியூட்டி. and I especially thank Priya Bhavani Shankar here. நாங்கள் தமிழ் இதோ கொஞ்சமாக தான் பேசுகிறேன், பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு 15 வருஷமா, even in the earlier days of my Chennai settle, when I visited Chennai, when I shifted Chennai from Hyderabad, so I have always been seeing her very, very, very finest characters during the movies. She is not somebody for the sake of a heroine. அப்படி நாங்கள் ஏதோ ஒரு கேரக்டர் நான் பண்ணிடுறேன், போயிடுறேன், ஒரு டான்ஸ் ஆடுறேன், அந்த மாதிரி சீனே கிடையாது. Until and unless she really feels the character, she feels that she is being given an opportunity to make a difference in the movie, she will not do any kind of a role. I personally felt it a lot of times. Thank you so much. It's very pleasure having you here. Hi. Colors 2.0 பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சுதுல? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெர்மட்டாலஜிஸ்ட் தான் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம ரொம்ப சாதாரணமாக எஸ்தெட்டிக் கிளினிக் இட்ஸ் எவ்ரிவேர். ஐ வுடன்ட் சே எல்லா கிளினிக்குமே நான் கொஸ்டினபிள்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப சில கிளினிக்ஸ் மட்டும்தான் டெர்மட்டாலஜிஸ்டோடைய கன்சல்டேஷனில், டெர்மட்டாலஜிஸ்டுடைய கைடன்ஸில் ரன் ஆகிற இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் கலர்ஸ். அண்ட் வெயிட் லாஸ்லேருந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க 2.0 வித் டெர்மட்டாலஜிஸ்ட் சப்போர்ட் அஃப்கோர்ஸ். அதனால இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க ஸ்கின்ல நம்ம ட்ரீட் பண்ணுற கை வைக்கிறோம் அப்படின்னா யூ நீட் டு பி அ டாக்டர் டு டூ தட். So I'm very happy and I'm satisfied that you guys have a set of good doctors with you. So yes, that keeps you apart from other most of the aesthetic clinics. Thank you so much. Next question. Hi ma'am, I'm Divya. Sorry, unga peru? Vidya. Okay. ஃபேஷனா இருக்கட்டும், பியூட்டியா இருக்கட்டும், ஆர் சினிமாவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இட்ஸ் 80% டெஃபினட்டா. அண்ட் மீதி எல்லாமே தட் ஃபாலோஸ் 20% சார் சொன்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இவால்வ் ஆகுற விஷயம். ஃபேஷன், அப்புறம் பியூட்டி. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேற, இப்ப இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேற, இதுக்கு அடுத்து இருக்க போறது வேற. ஃபேஷன் மாறும், பட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிலீவ். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சுத்தி இருக்கிற நிறைய பேர் உனக்கு இது போதும், உங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்மளுக்காக டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஐம் நாட் ஈவன் சேயிங் அவங்க யார் அதை பண்றதுக்கு, அந்த மாதிரி கூட கிடையாது. நம்ம நல்லதுக்காக கூட அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும், சந்தோஷம், சாட்டிஸ்ஃபை ஆயிக்கோ அப்படின்னு. சாட்டிஸ்ஃபை ஆகிறது வேற, செட்டில் ஆகிறது வேற. ஸோ இட் இஸ் வாட் யூ டிசைட் வாட் யூ வாண்ட், பி இட் பியூட்டி, எனிதிங். இன்னொருத்தவங்க இதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி இருந்தாதான் அழகு, இந்த மாதிரி இருந்தாதான் அழகு அப்படின்ட்டு சொல்றதுக்கு விடாதீங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கம்ப்ளீட்டா வேற. எஸ்தெட்டிக் பிஸ்னஸ் இஸ் கிரேட், ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்ற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, தட் இஸ் குட். ஐ வுடன்ட் சே இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நான் சொல்லவே மாட்டேங்க. எனக்கு அது வேணும்னா நான் அதை பண்ணிக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டை நான் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். ஒரு பிராண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்ல ஆடியன்ஸோட இருக்க கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? It goes both ways. ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கிளையண்ட் தான் ஃபர்ஸ்ட். நம்மளை விட கிளையண்ட் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதனால நீங்க செல் பண்றத கரெக்டாக அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி அவங்க அதை ரிசீவ் பண்ணாதான் நம்மளுடைய பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையான்ட்டு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட பயங்கரமான குவாலிட்டி ப்ராடக்ட், என்கிட்ட ஒரு கப்பல் இருக்கு, பட் உங்களுக்கு கப்பல் தேவையா, உங்களுக்கு கார் போதும் அப்படின்னா
நான் யாருக்கிட்ட கப்பல் விற்கணுமோ அவங்க கிட்ட தான் நான் கப்பல் விற்க முடியும். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்னுடைய கிளையண்ட் யார், என்னோட கிளையண்டேல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை குவாலிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ செகண்ட் வே அபவுட் இட். ஆஸ் யூ செட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு லேயர் ஆஃப் செக்டாருக்கு மட்டும்தான் இந்த இந்த சர்வீஸ் அப்படின்ட்டு கிடையாது. we are trying to address to everyone அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய கிளையண்டேல் நம்மளுக்கு கிளியரா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம் அப்படின்னா there's no doubt it's going to be a success. Beautiful. Good question and beautiful answer. Super, super. Next one. மேம் ஒன்னு செகண்ட். Ah. அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்து சிஎம்ஆ வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாற்றம் இருக்கும், சமூகத்துக்கு என்ன மாற்றம் இருக்கும் நினைக்கிறேன்? எனக்கு வந்து பேமெண்ட் ஹெவியா பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் நான் பாலிடிக்ஸ் இங்க பேசுறத Politics-ல மாற்றங்கள் என்பது நம்ம சமூகம் சார்ந்த விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல, இந்த இடத்துல நம்ம industry-ல எனக்கு எப்படி நீங்க மாற்றம் இருக்கு? நீங்க தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்றீங்கங்கிறது எனக்கு புரியுது. இன்னொரு question மேடம், இப்போ சோசியல் மீடியால ஏற்கனவே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் பேமெண்ட் வாங்கி பண்றாங்க. ஒரு சில ப்ராடக்ட் அது வாங்கினாலுமே அது வந்து மைனஸா தான் இருக்கு. சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மைதான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேம் வந்து இங்க ஹெவி தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியால இதை வாங்குங்க அப்படின்ட்டு சொன்னா ஓ நிஜமாவே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு வாங்கின அந்த மைண்ட் செட்ல இருந்து மக்களும் இவால்வ் ஆகி வந்துட்டாங்க. ஓகே, இவங்க வந்து அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் பண்றாங்க, அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் அதை பேசுறாங்க அப்படிங்கிற தெளிவு நம்ம மக்கள்கிட்டயும் வந்துருச்சு. அதனால அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அவங்க கேட்டாங்க இல்லையா, அதான் நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு மீடியம். என் கையில இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறம் அங்க செல் ஆகிறது விற்பனை ஆகிறது வந்து அந்த ப்ராடக்ட் தான், இன்ஃப்ளூயன்சர்னால அது கிடையாது. ஐம் so sorry. அதுக்கப்புறம் அது நம்ம விற்பனை பண்ற பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, இப்ப நான் சிவாஜி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன கலர்ஸ்ல இருந்து இந்த இவெண்ட்க்கு இன்வைட் பண்ணப்போ நான் இம்மீடியட்டா இல்லாம ஐ டுக் சம் டைம். மற்றவங்க கிட்டயும் கேட்டேன் நான் பிராண்ட் பத்தி. டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் அடுத்து நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே இங்க இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும் சரி, நானும் சரி, நான் சும்மா வரல. ஐ டுக் குட் அமௌண்ட் ஆஃப் மணி டு பி ஹியர். பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டெப்ஸ் இன் நம்ம எந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது. அது வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஜெனரிக்கா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரையும் ஒரு இந்த ஃபிகர்ல இந்த ஷேப்ல இருந்தாதான் அது நல்லது அப்படின்ட்டு நம்ம விற்கிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனை இம்பாக்ட் பண்றோமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமோ அப்படிங்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஐடியாலஜி. ஃபிட்டா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும் நான் சொல்லல, ஃபிட்டா இருக்கணும். அதே மாதிரி வெறுமனே இங்க வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா இவ்வளவு காசு கொடுத்துட்டா உடனே நம்ம அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்கு. வாட் த டீம் இஸ் டூயிங் ஹியர், தே ஆர் சப்போர்ட்டிங், ஹெல்ப் பண்றாங்க. உங்களுடைய அந்த ஜேர்னிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது கூட மற்ற டயட்ரி ஃபேக்டர்ஸ் சரி, ஒர்க் அவுட் ஃபேக்டர்ஸ் சரி, அது எல்லாமே அடிஷ்னலா அது கூட இருக்குது. எல்லாருக்குமே டக்குன்னு எல்லாமே ரிசல்ட் காட்டாது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் சில விஷயங்களை கைட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, தே ஆர் வாக்கிங் யூ த்ரூ அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஸ்டிமுலேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், நாட் சம் ரேண்டம் பீப்புள், டாக்டர்ஸ், அது இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு, ஏன்னா இங்க வாங்க இந்த காசு கொடுங்க நாங்க இதை பண்றோம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. டாக்டர்ஸ் ஆர் இன்வால்வ், டாக்டர்ஸுடைய கைடன்ஸ்ல தான் இந்த கிளினிக் நடக்குது அப்படிங்கும்போது தான் ஐ தாட் ஐ டேக் இட். ஸோ எஸ், ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இன்ஃப்ளூயன்சஸ் கேம் ஆஸ் வெல் ஒர்க்ஸ். என்னுடைய வேலை இங்க என்னவோ அதுதான் சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சஸ் உடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட், இப்படி ஒரு ப்ராடக்ட் இங்க இருக்குன்னு காமிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அந்த ப்ராடக்ட் என்ன பிசினஸ் பண்ணுதுங்கிறது அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி பொறுத்து தான். என்னுடைய வெயிட் லாஸ் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க. ஆமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட்ல இருக்கேன், அப்படியே தான் இருக்கீங்க நீங்கன்ட்டீங்கல்ல என்ன. எனக்கு வந்து ரொம்ப கிராஜுவலான ஒரு ப்ராசஸ் தான். திடீர்னு ஒரு மாசம் 2 மாசத்துல நடந்த மாற்றம் கிடையாது. அதுதான் நான் அகெயின் நம்மளுடைய
எக்ஸ்போஷர் தான். நான் காலேஜ் படிக்கும்போது கேலரிஸ் நான் கவுண்ட் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன். இப்பயும் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கூட நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு என்னுடைய 17, 18ல இருந்தது கிடையாது. அதுக்கான தேவைன்னு ஒண்ணு வரும்போது அதை ஒரு லைஃப் ஸ்டைலா நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது, ஆனா சாப்பாடு ரொம்ப ரொம்ப அடிப்படை. எனக்கு நல்லா சாப்பிடணும். அதை என்னால கிவ் அப் பண்ண முடியாது. ஸோ நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஐ ட்ரை டு கீப் ஃபிட். அவ்வளவுதான். கோவப்படாதீங்க அவர்கிட்ட. ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் சார். சொல்லிட்டேன் நான். அண்ணா எத்தனை கேள்விண்ணா நீங்க பிளானோட வந்து இல்ல, இல்ல, செகண்ட் நான் கேட்ட கொஸ்டின் தான் சூப்பர் கேள்விண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆனா அவர் கேட்ட கேள்வியை விட அவர் சொன்னது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து. எஸ். ஹாய் மேம். மைக் கிட்ட வச்சுக்கோங்க. கலர்ஸ்ல என்ன அட்ராக்ட் பண்ணி நீங்க தான். Yeah, the team is very enthusiastic. பாருங்க. And I'm told across 56 branchல again I don't know to keep repeating the same thing. 56 branchல கிட்டத்தட்ட 68 dermatologist இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a very good thing and very enthusiastic set of employees. I'm very glad. ஒரு டீம் தான் ஒரு ஒரு வெற்றிக்கான இடத்துக்கு நம்மள தள்ளிட்டு போறது. ஒருத்தவங்களால எதுவுமே நடக்காது. When it is a team game, everyone has to contribute. I'm very happy that you guys have a great team here. COVID, I say, I mean, COVID has a very huge impact on this entire line of business. If you see, அந்த கோவிட் 2.5 வருஷம் 3 வருஷத்துல பாதிக்கப்பட்ட நிறைய பிசினஸஸ்ல majorly affected business is our business, because we have to consult a person in physically and then only we can suggest any kind of a treatment. We cannot do it virtually. அப்படின்னா நாங்க ஒரு இ-காமர்ஸ்ல ஒரு பொருள் விற்கிறதோ இல்லைன்னா ஒரு ஸ்விக்கியில் ஒரு பொருள் அனுப்புறதோ கிடையாது. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை நேரடியாக உட்கார வச்சு அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும், which was not possible during COVID, first thing. So that was the saddest part of COVID. We definitely had a lot of struggle. அதையும் மீறி கோவிட் மற்றவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுக்கிட்டாலும், நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும், என்ன பண்ணாலும் பணம்ன்றது செகண்டரி. நீ முதல்ல வாழணும். அந்த வாழும்போது ஒரு ஆரோக்கியமாக வாழணும், நல்லா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஏர்னிங்ஸ் ஆர் ஸ்பெண்டிங்ஸ் ஆர் லக்ஸரி ஆர் ஹாலிடேஸ் ஆர் ட்ராவல் ஆர் எனி திங். And rather, people learned it during COVID. People learned the priority of life and living during COVID. So I think this COVID phase is something which was quite interesting for me during this entire 22 years of journey. You need to understand the time, you need to stay disciplined, stay grounded, and focus. That's all. Discipline, time, and focus. These are the three things any individual should maintain. It can be an entrepreneur, it can be an employee who might be an entrepreneur in the future too. So self-discipline, maintaining your timing, and focus. If I can add, I'll say consistency. But that is not the reality. You should have to address some kind of a solution, some kind of a problem. You should solve something for people. When you solve someone's problems, definitely you will grow. So that idea matters a lot. Yeah. So we all three contributed towards it. I think she came up to say something. What was? You can share it. What It was? won't sound well. I will say money sounds like a good purpose அப்படின்ட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். Okay. அவங்க என்கரேஜிங்கா பேச சொன்னதுனால அதனால let me just stick with consistency.